கவினோட படுகொலையை பத்தி பேசாத அரசியல் கட்சி தலைவர்களே இல்ல. ஒரே ஒருத்தரை தவிர, விஜய். அத வந்து ஒரு கிரிமினல் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்கள் எல்லாமே அத ப வ க கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு உள் ஒரு அதாவது ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கு. இத பண்ணாததுக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இத பற்றி பேசாம இருக்கிறதுக்கு ஒரு அரசியல் ரீதியான காரணம் இருக்கு. இந்த அரசியலுமே வாக்கு வங்கி அரசியல். அதுல உடனடியா நம்ம பார்த்தோம்னா, இந்த மதுரையில அவர் நடத்தக்கூடிய மாநாடு. இன்னும் ஒரு வாரத்துல அந்த மாநாடு நடக்க போகுது. 21ஆம் தேதி. அந்த மதுரை அப்படின்னு சொன்ன உடனே மதுரையில் மதுரைக்காரங்கடா பாசக்காரங்கடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பகுதி பூராமே மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, இது விருதுநகர், அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த பக்கம் தேனி, திண்டுக்கல், இந்த ஏரியா ஃபுல்லாக, இந்த பெல்ட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்குலத்தோர் இருக்கிறாங்க. அப்புறம் பள்ளர் சமுதாயம் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஒரு கன்ஃபரன்டேஷனல் ரிலேஷன்ஷிப் தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு வருது. ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இந்த பள்ளர்களும் முக்குலத்தோரும் ஏறத்தாழ பொருளாதார ரீதியாக ஒரு நிலையில் இருக்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ முக்குலத்தோரை விட பள்ளர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. இப்போ அது வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு வரும்போது நீங்கள் 2 பேரையும் ஒரு ஒரு மாதிரி அனுசரித்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஓட்டு வாங்க முடியும். அப்படி இல்லாட்டி போலரைஸ் ஆகிடும். இப்போ விஜய் வந்து இந்த மாநாடு இங்கே மதுரையில் நடத்த போகிறாரு. முதல்ல மாநாட்டுக்கு கூட்டம் வரணும். அந்த கூட்டம் எங்கேருந்து வரும்? பெரும்பான்மையானவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள்லேருந்து வரணும். இந்த பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடியது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஜாதிகளுமே ஒரு முரண் நிலையில் இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இந்த படுகொலையை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டார் அப்படின்னா அவர் நினச்சிக்கிறாரு இந்த முக்குலத்தோரை அவங்க மனசு காயப்பட்டுரும், அதனால அவங்க ஓட்டு போடாமல் இருக்கிறது லாங் டேர்ம். அது 2026 மார்ச், ஏப்ரல், மே மாதத்தில் வரப்போகிறது. இம்மீடியட்டாக இப்போ வந்து மதுரை மாநாட்டுக்கு கூட்டம் வரணும். அவங்க வராட்டினாக்க கூட்டத்தை காட்ட முடியாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் இந்த கவின் படுகொலையை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த கொலையை வன்மையாக கண்டிக்கிறாங்க. அதை யாருமே நியாயப்படுத்தலை. அதனால் இந்த வாக்கு வங்கியை மையமாக வச்சு அதுவும் ஒரு கற்பனையாக இயல்புக்கு மாறான ஒரு 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 ஸ்டீரியோ டைப்பை கொண்டு போய் அந்த இனத்தின் மேலே கொண்டு வந்து புகுத்தி அதுக்காக ஒரு மௌனமாக இந்த விஜய் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் விஜயனுடைய அரசியல் ஒரு 3ஆம் தர 4ஆம் தர கேவலமான அரசியல் தான்.